CAT 2027க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? இந்த கொஷின் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய CAT ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்குது. நம்ம பார்ப்போம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். CAT பரீட்சைக்கு ப்ரிப்பேர் பண்ணோம்னா CAT பரீட்சை என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்போ ஸ்டெப் 1 CAT பரீட்சை எப்படின்றது புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படின்னா என்ன? CAT பரீட்சை எப்போ வருது? நவம்பர் கடைசி சண்டே வருது. CAT பரீட்சையில் 3 செக்ஷன் இருக்கு. இங்கிலீஷ் செக்ஷன் இருக்கு, DILR டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் லாஜிக்கல் ரீசனிங் ஒரு செக்ஷன் இருக்கு, அப்புறம் குவான்ட்ஸ் அப்படின்ற மேத்ஸ் செக்ஷன் இருக்கு. இது ஒரு 2 மணி நேரம் பரீட்சை, 40 நிமிஷம் செக்ஷன்ஸாக வரும். ரைட்டா? இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இது CAT பரீட்சையோட ஸ்ட்ரக்சர். இதை புரிஞ்சுக்கிட்டோமா ஃபர்ஸ்ட்னு பாருங்க. அடுத்து என்ன சிலபஸ் மாதிரி இருக்கும்? இதுக்கு ஏதாவது சிலபஸ் இருக்கா? இதுக்கு ஏதாவது சாப்டர்ஸ் இருக்கா? இதுக்கு ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, இங்கிலீஷ் அப்படின்றப்போ ஜென்ரல் இங்கிலீஷ், இதுக்குன்னு ஒரு புக்கோ ஒரு சிலபஸோ கிடையாது. பொதுவாக உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமா? படிக்கிறது புரியுதா? புரிஞ்சதை நீங்க வந்து சுருக்கமாக சொல்ல தெரியுதா? சுருக்கமாக சொல்ல தெரிஞ்சதை வச்சு ஒரு முடிவெடுக்க முடியுதா? ரீடிங், காம்ப்ரிஹெண்டிங், அதை வந்து சுருக்கமாக சமரி போடுறது, அதுலேருந்து கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங், இந்த 4 ஸ்டெப்பில் நம்ம இங்கிலீஷை பழகிறோமா? ரைட்டா? அடுத்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் லாஜிக்கல் ரீசனிங். அப்படின்னா என்ன? டேட்டா கொடுத்துருப்பாங்க, ஒரு டேப்லர் காலமாவோ சார்ட்டாவோ கிராஃபாவோ இல்லை ஒரு பேராகிராஃபாவோ டேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாவை என்னால் ஒரு விதமாக புரிஞ்சுக்க முடியுதா? அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை புரிஞ்சு ஆன்சர் பண்ண முடியுதா? இதுக்கான பயிற்சி. லாஜிக்கல் ரீசனிங்னா என்ன? லாஜிக் வச்சு சால்வ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் வந்து ஒரு அமைப்பில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ் வச்சுட்டு மிச்சம் மிஸ் ஆன விஷயங்களை கண்டுபிடிக்கிறது. யாரோ ஒருத்தருக்கு பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்காங்க, யாரோ ஒரு டீமுக்கு பக்கத்தில் இன்னொரு டீம் யார் இருக்காங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம பசில் சால்விங் நேச்சர்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு தேவை லாஜிக்கல் ரீசனிங்கான ப்ரிப்பேர் பண்ணுறது. அப்புறம் என்ன பேசிக் சிலபஸ் நம்மளுக்கு மேத்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும், சொல்லப்போனால் 9ஆம் கிளாஸ் வரைக்குமான மேத்ஸ். 10ஆம் கிளாஸ் கூட தேவை கிடையாது. ஸோ 5ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ்க்கான மேத்ஸ் என்ன பேசிக்ஸ், பர்சன்டேஜஸ், ஆவரேஜஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம், பேசிக் அல்ஜீப்ரா, பேசிக் ஜியாமெட்ரி, கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி, இதெல்லாம் நம்மளுக்கு புரியுதா? இதை நம்ம பயிற்சி பண்ணிட்டோமா? இதுதான் உங்களுக்கான ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு கண்டென்ட், சிலபஸ். இதை பண்ண பின்னாடி அடுத்த ஸ்டெப் என்ன? நம்மளுக்கு பரீட்சை எழுதி பார்க்கறது. சின்ன சின்ன பரீட்சைகள், தட் இஸ் செக்ஷன் டெஸ்ட்னு சொல்றோம். குவான்ட்ஸுக்கு மட்டும் ஒரு செக்ஷன் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? இங்கிலீஷ்குள்ள 2 விஷயம் இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு, வர்பல் அபிலிட்டின்னு ஒன்று இருக்கு. வர்பல் அபிலிட்டிக்கு மட்டும் டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தனியாக டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமா? அதில் வர பிரச்சனை என்னன்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன? அனாலிசிஸ். அனாலிசிஸ் ரெகுலராக நம்ம பண்ணுறோமா? அனாலிசிஸ்னா என்ன? ஒரு பரீட்சை எழுதியிருக்கோம், பரீட்சை பின்னாடி எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஸ்கோர் பார்க்குறோம். எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்குன்னு ஸ்கோர் போடுறோம். இப்போ இதுக்கு அடுத்த வரது அனாலிசிஸ். எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போயிருக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் ராங் ஆயிருக்கு, எத்தனை கொஸ்டின்ஸ் பண்ண முடியல ஆர் விட்டுட்டேன். நான் கரெக்டான கொஸ்டின்ஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன? ஏன் இது கரெக்டாக ஆனிச்சு? நார்மல் ரீசன் என்ன? இது எனக்கு தெரியும் சார், அதனால கரெக்டாக இருக்கு. சம்டைம்ஸ் லக்கில் கூட கரெக்டாக இருக்கலாம், அதையும் நோட் பண்ணும். ஏன் தப்பாகுது? எனக்கு தெரியல, அதனால தப்பாச்சு, சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன், கான்சென்ட்ரேஷன் இல்லை, புரியாம தப்பு பண்ணிட்டேன், பல ரீசன்ஸ் இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் வேற வேற வைத்தியம் பார்க்கணும். ஏன் விட்டுட்டோம்? நேரமின்மை, லென்த்தாக இருந்துச்சு, பாதி ட்ரை பண்ணிட்டேன், அதுக்கு மேலே வரல, அதனால விட்டுட்டேன். ஆன்சர் வரல, ஆனால் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், அவர் எனக்கு வந்து ஆன்சர் அங்கே ஆப்ஷனில் இல்லை. பல ரீசன்ஸ் இருக்கும். வை வி ஆர் லெஃப்ட் தட் கொஸ்டின்ஸ் அன்அட்டெம்ப்டட். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வைத்தியம் இருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணிட்டு, இந்த அனாலிசிஸ் பண்ணோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்களா, சொல்ல போனால் நாங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்னு சொல்லுவோம். டாக்டர்கிட்ட போய் நம்ம சொல்லும் போது ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ இதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட், அனாலிசிஸோட அவுட்புட் ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுட்டு அடுத்த ப்ரிப்பரேஷன் போகணும். அப்போ நான் அடுத்து இங்கிலீஷ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த தப்புகளை சரி பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த தப்புகள் மேத்ஸ்ல வராமல் இருக்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது பண்ண பின்னாடி அடுத்து டைமிங்கோட உட்கார்றது. ஒரு கொஸ்டின் நான் எவ்வளோ நேரம் சால்வ் பண்றேன், ஒரு ஆர்சினா எவ்வளோ நேரம் படிக்கிறேன், இந்த நேரத்தை குறைக்க முடியுமா? ஏன்னா பரீட்சை நமக்கு 2 மணி நேரம் தான். நான் இங்கிலீஷ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா பண்ணிருப்பேன் சார், மேத்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா பண்ணிருப்பேன் சார்ன்றது எல்லாரும் பொதுவாக சொல்ற ஒரு ஃபீட்பேக் தான். ஆனால் நமக்கு நேரம் அங்கே கிடையாது. 2 hours தான் இருக்கு, சொல்லப்போனால் 40 minutes தான் இருக்கு. ஸோ டைமிங்கோட ப்ரிப்பேர் பண்றது அடுத்த ஸ்டெப். இதெல்லாம் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு மைண்டை பாசிட்டிவா வச்சுட்டு இருந்தோம்னா CAT ரொம்ப ஈஸியான ஒரு பரீட்சை தான், கஷ்டம் இல்லை. தேங்க்யூ.